Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா சூப்பராக குண்டு குண்டா அழகாக பார்த்தாவே சாப்பிடணும் போல எச்ச ஊறுதில்ல இந்த மாதிரி ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஒரு 4லேருந்து 5 கப் வரைக்கும் நான் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்துட்டு ஒரு 4 ஏலக்காய் வந்துட்டு நான் தோலோட போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்துட்டு தூளாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் பேக் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு பேக் நான் ஃபுல்லாக வந்துட்டு போட்டுட்டு பால் வந்துட்டு ஊற்றி நான் பிசைகிறேன். உங்களுக்கு பால் ஊற்றி பிசைய பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தண்ணியும் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து பால் ஊற்றி பிசைஞ்சா நல்லா வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும், அதெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து வரும். அதுக்காக நான் பால் ஊற்றி வந்துட்டு பிசைஞ்சிக்கிறேன். இது கூடவே லைட்டாக வந்துட்டு தண்ணி தொளிச்சு நம்ம வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்துட்டு தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக வந்துட்டு ஊற்றி தொளிச்சு ஒரு கெட்டியான பதத்துக்கு நல்லா மாவு வந்துட்டு ஈவனாக வரணும். அதே சமயம் நல்லா சாஃப்டாக வந்துட்டு பிசைஞ்சிருக்கணும். இது கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லை, அதனால தான் நான் வந்துட்டு இப்படி உங்களுக்கு சைடில் வச்சு காட்ட வேண்டியதாக இருக்குது. நான் மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் முன்னாடி வந்து காட்டுறேன், அதனால கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து நெய்யை கையில் ஊற்றிட்டு மாவு வந்துட்டு பிசைஞ்சிட்டேன். அது மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்துட்டு நெய்யை வந்துட்டு ஃபுல்லாக தடவி இது வந்து மூடி வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாவு பாத்திரலாம் வாங்க. இப்போ சர்க்கரை பாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கரைஞ்சிருச்சு. இது வந்து கம்பி பதம் அப்படி இப்படின்னாலாம் எதுவுமே கிடையாது. நல்லா வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும் சர்க்கரை பாவு, அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், நான் மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு சொல்கிறேன். சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு, இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்துட்டு கையில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப அமுத்தி பிசையாமல் லைட்டாக வந்துட்டு உருண்டை எடுத்திங்கன்னா அழகாக வந்துட்டு சேஃபாக வந்து வரும். இது ஒரு மெத்தேடு. இதே மாதிரி நான் எல்லா பாலையும் வந்துட்டு பிடிச்சிக்கிறேன். ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு 40 குலோப் ஜாமுன் வரும். மேக்ஸிமம் 40லேருந்து 45 வரைக்கும் அதில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். அந்தளவு குட்டியாக போட்டுட்டு இப்போ நல்லா வந்துட்டு எண்ணெய் காந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போடுங்க, ஏன்னா வந்துட்டு எண்ணெய் கையில் தெரிச்சிருச்சுன்னா அப்புறம் காயம் ரொம்ப பெருசாகிடும். அதனால தான் இப்போ போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது லைட்டாக முன்னாடி பின்னாடி வந்து திருப்பி விடணும். ரொம்ப கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்காதீங்க. லைட்டாக நான் செய்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் லைட்டாக வந்து திருப்பி தான் விடுறேன். இதே மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா வந்துட்டு கலர் மாறுற அளவுக்கு வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஏன் வேக வைக்க சொல்கிறேன்னா மேலே நமக்கு கலரும் மாறணும், உள்ளே வந்து வெந்திருக்கணும். நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா மேலே சீக்கிரம் கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் நம்ம செய்கிற குலோப் ஜாமுன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலராக வந்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டேரெக்டாக வந்துட்டு சர்க்கரை பாவில் சேர்த்தலாம், ஆனால் வந்து சர்க்கரை பாவு ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். கொஞ்சமாக மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம வந்து போட்டுக்கலாம். அது வரைக்கும் சர்க்கரை பாவு ஆறட்டும். நான் 2வது பேட்ச் வந்துட்டு போட்டுக்கிறேன். அதே ஃபஸ்ட்டு செஞ்ச அதே ப்ராசஸ் தான். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட ஷார்ட்ஸ்லேயும் வந்து நிறையா குக்கிங் வந்துட்டு நம்ம சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா குலோப் ஜாமுன் வச்சாச்சு. அதே மாதிரி சர்க்கரை பாவு வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல. ஒரு 1/2 hour கழிச்சு வந்து பார்க்கலாம். குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாய்.